தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகிருக்கிற பக்சாக். முசாபர்பூரில் இருக்கிற ஆதரவற்ற பெண் குழந்தைகள் காப்பகத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஜோஸ்னாநாத்துடன் இணைந்து இயக்குனர் புல்கிட் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. காத்திரமான கதைக்களத்தை கையில் எடுத்த இயக்குனர் அரசியல் அழுத்தங்களுக்கு பயந்து தடுமாறி இருக்கிறது அப்பட்டமாக தெரியுது. குறிப்பாக இது போன்ற விவகாரங்களில் ஊடகங்கள் தனி மனிதர்களின் முயற்சிகளையும் தாண்டி பொறுப்புடன் பணியாற்ற வேண்டிய கடமை அரசுக்கும் காவல்துறைக்கும் தார்மீக பொறுப்பு உள்ளதை இயக்குனர் மறந்திருப்பது வேதனையை அளிக்குது. முனாவர்பூரில் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான காப்பகத்தை நடத்தி வருபவர் வன்ஷி சாகு. இவர் 3 தினசரி பத்திரிகைகளை நடத்தி வருவதுடன் அந்த மாநில அரசியல் தலைவர்களோட செல்வாக்கையும் பெற்ற நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருந்து வருகிறார். இந்த காப்பகத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடப்பதாக சமூக தணிக்கை அறிக்கை வெளியிட்டு பல ஆண்டுகளாகியும் அந்த காப்பகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்து வருகிறது. அதே நேரம் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் காப்பகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தகவல் பாட்னாவில் இருக்கிற செய்தியாளர் வைஷாலி சிங் மற்றும் அவரது கேமராமேன் பாஸ்கர் சிங் ஆகியோருக்கு கிடைக்குது. தனக்கு கிடைத்த தகவல் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறார். பொதுமக்கள் மத்தியில் பிரபலம் இல்லாத தனது சேனல் உதவியுடன் அநீதிக்கு எதிராக வாயடைத்து கிடக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து முனாவர்பூர் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்துக்கு எதிராக நடந்து வரும் வன்கொடுமைகளில் இருந்து குழந்தைகளை மீட்டாரா இல்லையா என்பதே படத்தின் திரைக்கதை. நாட்டில் பல இடங்களில் நடக்கும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து தீவிரமாக பேச வேண்டிய இந்த படத்தை மெலோ டிராமா பாணியில் கையாண்டிருக்கிறார் இயக்குனர். படத்தில் 100 தடவைக்கு மேலே வன்ஷி சாகு பெயரை சொல்லி பயமுறுத்தும் இயக்குனர் வன்ஷி சாகுவின் கதாபாத்திரத்தை மிகவும் பலவீனமாக வடிவமைத்திருப்பது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்குது. அதே போல் மிகச்சிறந்த கலைஞரான சஞ்சய் மிஸ்ரா படத்தில் வீணடிக்கப்பட்டிருக்காரு. படத்தின் ஒரே ஆறுதல் நாயகி பூமி பெட்னேகர் மட்டும்தான். விறுவிறுப்பாக நகர்ந்து பார்வையாளர்களை பதைப்பதைக்க வைக்க வேண்டிய புலனாய்வு விசாரணை கதையை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு தவறை அல்லது புகாரை ஒரு ஊடகமோ அல்லது செய்தியாளரோ அம்பலப்படுத்த முடியுமே தவிர அதை தாண்டி அந்த புகாரை விசாரித்து மேல் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டியது காவல்துறையின் கடமை. இந்த படத்தில் செய்தியாளரான வைஷாலி சிங் முனாவர்பூர் சிறுமிகள் காப்பகம் குறித்து செய்திகள் வெளியிட்டு காவல்துறையின் உதவியை நாடுகிறார். அதற்கு காவல்துறை அதிகாரி எப்படியாவது ஆதாரத்தை கொண்டு வரும்படி வைஷாலி சிங்கிடம் கூறுகிறார். அவரும் ஆதாரத்தை கொண்டு வந்து அதன் பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுப்பது வேடிக்கையாக இருக்கு. மேலும் செய்தியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான செய்திகளை சேகரிக்க வேண்டும் என இறுதி காட்சியில் பாடம் எடுப்பது பரிதாபத்தின் உச்சமாக இருக்கு. தொழில்நுட்ப குழுவினரின் பணி ஆறுதல் அளிக்குது. உறக்க பேச வேண்டிய உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட காரணத்தால் ஒருமுறை இந்த படத்தை காணலாம்.